ஓசிடியா, அதாவது அப்சசிவ் கம்பல்சரி டிஸார்டர், ஓசிடி, கிறுக்கு பிடிக்கிறதுக்கு முதல் நிலை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. ரசவாதம், ரசவாதி, ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு ஒரு தத்துவம், இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு மூலம், ஒரு டெக்னிக், ஒரு மந்திரம் மாதிரி. கொலுசு சத்தம் எங்க இருந்து வருது? ஏத்த வீட்டுல. ஏத்த வீட்டு பொம்பளைக்கு கொலுசு இல்லையே, ஏன் பொண்டாட்டியும் கொலுசு கிடையாது, வேலைக்காரர் இருப்பாளோ? இழுக்கும் போது 5 லட்சம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கின்றேன், நிச்சயம் அடைவேன் அப்படின்னு இழுக்கும் போது மைண்ட் சொல்லணும், கிழிச்ச நீ 5000 சம்பாதிக்க 5 லட்சம் போறியா அப்படின்னு சொல்லும். விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய, விழிப்புணர்வு கொண்டு வந்த, விழிப்புணர்வே வாழ்வு என்று சொல்லும் ஒரு மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த மந்திரத்தை அனுபவித்தவன் அனுபவங்கள் மூலமாக பேசக்கூடிய இந்த பதிவை பார்த்து நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், வேற என்ன வேண்டும்? ஓகேங்க. இப்ப நீங்க யாருன்னு கேட்டா எண்ணத்தின் ஒரு விளைவு. உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் எண்ணம் தான். நான் யாருன்னா எண்ணம், நான் யார் அனுபவம் அப்படின்னு உண்மை. அப்ப இந்த அனுபவம், அனுபவிப்பவன், இந்த எண்ணம் எல்லாம் சேர்ந்து உங்களை அப்படியே ஆட்டி படைக்குது. ஏன்? நம்முடைய எல்லா முயற்சிகளுமே கடந்த காலத்தை அசை போடுவதும் எதிர்காலத்தை பத்தி அனுகூலமாக சிந்திப்பதும் தவிர நிகழ்காலத்துல வாழாதனால நிகழ்காலம் ஒண்ணு இருக்கான்னு சந்தேகப்படுத்துச்சு. அது உண்மை கூட. எப்படின்னா நிகழ்காலம் ரொம்ப குறைவுங்க, ரொம்ப ரொம்ப குறைவு. இது ஒரு என்னது பேனா இல்ல, ஒரு பெண்டுலம் வச்சுங்களேன். இந்த பெண்டுலம் இது நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த நிகழ்காலத்துல இருந்து அப்படி மேல போறது, இந்த பக்கம் திரும்பி வந்து இங்க இருந்து திருப்பி மேல போறது, இந்த பிரேக்ல ரொம்ப குறைவான சமயம் நிகழ்காலம். உண்மைதானே? 99% இல்லைங்க நிகழ்காலம், 1% இருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் இங்க தாக்கம் பண்ணி தலையை உருட்டி எடுத்து கடவுளே இருந்து எப்படா தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஓசிடியா, அதாவது அப்சசிவ் கம்பல்சரி டிஸார்டர், ஓசிடி, கிறுக்கு பிடிக்கிறதுக்கு முதல் நிலை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த எண்ணம் வருவது இயற்கை, கட்டுக்கட்டா வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் யார் கையில இருக்குது? உங்க கையில இருக்குது. எண்ணத்தை கண்டார் என் கையில இருக்குது. அப்ப எண்ணத்தை கையாளும் வித்தை தெரிஞ்சா போதுங்க, வாழ்க்கை மாறிடுன்றதுக்கு. ரசவாதம், ரசவாதி, ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு ஒரு தத்துவம், இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு மூலம், ஒரு டெக்னிக், ஒரு மந்திரம் மாதிரி. எப்படி எண்ணங்களை சீரமைப்பது அல்லது மாற்றி அமைப்பதுன்ற ஒரு தந்திர மந்திரத்தை சொல்லி கொடுத்துறேன். வாழ்க்கை அப்படி மாறிடும், அப்படி மாறிடும். அது நோயா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், மாறிடும். அப்படின்னு சொன்னா விஷயம் மாறாது, நீங்க மாறிடுவீங்க. கல்யாணம், காது குத்து, வெளிநாடு, பணம் சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும், அது நடக்கும். இதெல்லாம் சாத்தியமான ஒரு ஆள் உங்ககிட்ட பேசுறாருன்னா அனுபவம் மூலமா பேசுறேன். இது பேசி ஓட்டு வாங்குறதுக்கும் காசு வாங்குறதுக்கும் இல்ல. நான் பெற்ற இன்பம் பெருக வையன்றதை பேசுறேன். கொஞ்சம் புரியுங்க, கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. எண்ணங்கள் வருவது இயற்கை. அதுல 99% எல்லாமே பழைய எண்ணங்கள். இது உண்மை. ஏன் வருது எனக்கு தெரியாது, அது இயற்கை. இந்த பாடியில கண்ணசைவு, மூச்சு விடுறது, மூச்சு இழுக்கிறது, ஹார்ட் பீட்டு, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரத்த ஓட்டம் எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இல்லாதது மாதிரி எண்ணங்களும் கட்டுப்பாட்டுல இல்லவே இல்லை. ஆனால் எந்த எண்ணத்தை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த ஆல்கெமிஸ்ட், அதாவது இந்த ஆல்கெமி, இந்த ரசவாதம், இந்த ரசவாதி, இந்த ஞானம் உங்களுக்கு இருக்குது. அப்ப என்ன பண்றீங்க? எண்ணங்களை எடுத்து கையாடுற ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி தர பாருங்களேன். எப்படி? பழைய எண்ணங்கள் வரும், அதை எடுக்கணுமா வேணாமா தீர்மானம் பண்ணுங்க. சில எண்ணங்கள் நல்லா இருக்கலாம், வெளிநாட்டு போறதா இருக்கலாம், பேங்க்ல லோன் வாங்க இருக்கலாம், எடுத்துக்கங்க. எண்ணங்களை எடுத்து கையாளும் போது தேவையில்லாத எண்ணங்கள் வருது இயற்கை, அது புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க வெளிநாட்டு போகணும்னு தீர்மானம் பண்றீங்க, அல்லது ஒரு 50 லட்சம் ரூபாய் இந்த வருஷம் சம்பாதிக்க தீர்மானம் பண்றீங்க, அல்லது ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ணி தீர்மானம் பண்றீங்க, ஏதாவது ஒரு பெரிய காரியம் பிளான் பண்றீங்க. ஓகே, இது செய்யணும்னா முதல்ல உங்க எண்ணங்களை சீரமைச்சாலுடைய நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சீரமைக்கப்பட்ட எண்ணங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் புரிஞ்சுக்கணும், லா ஆஃப் கன்வர்ஷனுக்கு ஒப்புவமையா இருக்கும். வாட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன்? நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறன்னு சொல்லி ரூமி சொல்றாரு. லா ஆஃப் கன்வர்ஷன் இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட இயக்கமே மாற்றங்கள். சாதாரண காத்து புயலாகவும், சாதாரண எண்ணங்கள் அசாதாரண எண்ணமாகவும், சாதாரண விதை ஆலமரமாகவும், ஆலமரம் ஒரு வெறும் கொடியாகவும், வெறும் பொய்யாகவும் அல்லது பொடியாகவும் மாறிக்கிட்டே இருக்குது. இதான் மாற்றங்கள். அப்ப
மாற்றங்கள்ன்றது கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்குங்க இந்த பூமியில. சாதாரண மண் என்ன ஆகுது, சாதாரண மனுஷன் என்ன ஆகுறான், மரம் கொடி எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுனால அது இன்னொரு மாறுது, அது இன்னொன்னு மாறுது. அதனால உங்களுடைய எண்ணங்களும் மாற்றங்களை கொண்டு வர முயற்சியோட பண்ணும்போது 100% வெற்றியாக சான்ஸ் இருக்குதுங்க. இப்ப ஒரு எண்ணத்தை கையாளணும், ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் மாசத்துக்கு, இதை பத்தி எண்றீங்க. என்ன நடக்குது, எண்ணும் போது அதை தியானமா பண்ண முடியுமா? அப்ப மூச்சு பயிற்சி மூலமா ஒரு குட்டி தியானம், ஒரு 3 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்களேன். எப்படி நம்ம சாதாரணம் என்ன பண்றோம், மூச்சு இழுப்போம், மூச்சு இழுத்துட்டே இருப்போம், நமக்கு தெரியாம மூச்சு இழுப்போம். தெரியாம மூச்சு இழுக்க இஷ்டம் இல்லைன்னா மேல போயிடணும். ரத்தன் டாட்டா கூப்பிட்டு இருக்காரு ஆள் இல்லைன்னு சொல்லி. என்ன சொல்றீங்க? சரி, தேவையில்லாத எண்ணங்கள், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது, எழுத்துக்கிட்டா அதுவும் ப்ராப்ளம். சிம்பிள் டெக்னிக் 1, ஒரு 3 நிமிஷம் முயற்சி பண்ணி ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க. என்ன மூச்சு பயிற்சி? நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அதை கான்சியஸ் பிரீத்திங் மாதிரி, நிகழ்கால நிகழ்வு மாதிரி உணர்ந்து செய்யற மாதிரி ஒரு வேலை செய்யுங்க. மூச்சை இழுக்கும் போது சும்மா மூச்சை எடுத்து வச்சுங்களேன், குரங்கு மாஞ்சி மொஞ்சிட்டு ஏதோ நீங்க வீட்டுல சொல்லுவீங்க, நான் இன்னைக்கு மூச்சு பயிற்சி பண்ண போறேன், மொட்டை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூம்ல உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன நடக்கும்? மூச்சு இழுப்பீங்க, ஒரு கொலுசு சத்தம் வரும். கொலுசு சத்தம் எங்க இருந்து வருது? ஏத்த வீட்டுல. ஏத்த வீட்டு பொம்பளைக்கு கொலுசு இல்லையே, ஏன் பொண்டாட்டியும் கொலுசு கிடையாது, வேலைக்காரன் இருப்பாளோ பாரு, கொலுசு சத்தம் பயங்கரமா வருதே, என்ன கொலுசு தெரியலையே, கொலுசு நின்று போச்சு, சத்தம் இல்லையே, வேலைக்காரி போயிட்டாளா? வந்துருச்சு. இதே பொழப்பு உங்க மைண்டு எங்கேயோ நடக்கிற எடுத்துக்கொண்டு இந்த மூச்சுல சேர்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்று வழி, மூச்சை இழுக்கும் பொழுது நான் மூச்சை இழுக்கிறேன், இடது நாசி மூலமாக மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த மூச்சோடு என்னுடைய உணர்வுகளும் உந்துதல் சக்திகளும் ஞான பரிமாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு மூச்சை இழுக்கணும். விடும்போது கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து தேவையில்லாத விஷயங்களை வெளியே போயிட்டு இருக்குது. இந்த மூச்சு பயிற்சியில எனக்கு தேவையில்லாத வெளியே போய் தேவையில்லாதவை மீண்டும் 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 மேலே இழுக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பக்கம் இழுக்கிறீங்க, ஹோல்டு பண்றீங்க, இந்த பக்கம் விடுறீங்க. நல்லா சொல்றேன், இந்த ஒரு நாசில அடைச்சுக்கிட்டு மூச்சை இழுக்கும் போது மூச்சு மாத்திரம் இல்லாம மூச்சோடு சேர்ந்து எண்ணத்தையும் சேர்க்கிறீங்க, அதுல பிளெண்ட் பண்றீங்க. இப்ப கொலுசு வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி எண்ணிக்கிட்டீங்க. ஒரு சமயத்து ஒரு வேலை செய்ய முடியும், உண்மையா பொய்யா? உண்மை. அப்ப இது மாதிரி இழுத்து இது மாதிரி கொண்டு இது மாதிரி இழுத்து இது மாதிரி கொண்டு இது மாதிரி இழுத்து கொண்டு 3 முறை பண்ணும்போது ஒரு 3 நிமிஷம் ஆயிரும். அவ்வளவு செய்ய முடியாது. ஏன்னா இந்த பயிற்சி 3 நிமிஷத்துக்கு மேல பண்ண முடியாது, ஏன்னா மைண்ட் ஒத்துக்கிறாது, நீங்க ட்ரைனிங் பண்ணல. அதனால இந்த பயிற்சிய 3 நிமிஷம் நிறுத்துருங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி ஒரு 3 மூச்சு. ஓகே, மெல்ல மெல்ல அப்படி செஞ்சா என்ன ஆகும்னா மைண்ட் ட்ரைனிங் ஆகும், ஒருநிலைப்பட்ட நிகழ்வு காலத்துல இருக்க முடியும்ன்றது உண்மை. நிகழ்வு காலம்ன்றது என்னது? மைண்ட் பாடி. யோகா என்னது? மைண்ட் பாடி. ரெண்டை இணைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான் யோகா பிராக்டிசஸ் அல்லது மெடிடேஷன் சொல்லுவாங்க. இருநிலையில்லை ஒரு நிலை, வேறுபட்டதில்லை ஒன்றுபட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இது மாதிரி பண்ணும் போது கூட என்ன ஆகும்னா குரங்கு மைண்டு ஓடி திரிஞ்சது உலகளாவி திரிஞ்சு உன்னை ஆட்டி படைச்ச மைண்டு உன்னை இருக்க விடாது. அப்ப என்ன செய்யும்னா, இப்ப 5 லட்சம் சம்பாதிக்கணும் வந்த உடனே மூச்சு எடுக்கிறீங்க. இழுக்கும் போது 5 லட்சம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கின்றேன், நிச்சயம் அடைவேன் அப்படின்னு இழுக்கும் போது மைண்டு சொல்லும், கிழிச்ச நீ 5000 சம்பாதிக்க 5 லட்சம் போறியா அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே நல்ல நேஷனல் ஹைவேல போயிட்டு இருக்கீங்களா, டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, சர்வீஸ் ரோடுக்கு வந்துருவீங்க. சர்வீஸ் ரோடுக்கு ஆமா என் நண்பர் கூட சொன்னார்ல என்னால முடியாதுன்னு சொன்னாங்க, அது மாதிரி முயற்சி பண்ணவங்களும் தோத்து போயிட்டாங்க, நான் கூட தோத்து போயிடலாம் சொல்லி சர்வீஸ் ரோட்ல டிராவல் பண்ணுவீங்க. டக்குன்னு மைண்ட் சொல்லிட்டே, எங்கடா மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோடுக்கு வந்துட்டேன், நேஷனல் ஹைவேக்கு போ. ஆஹா, நிகழ்காலத்துல இருந்து இறந்த காலத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு மேல போயிருவீங்க. ஓகே, மேல வண்டி போய்கிட்டு இருக்கோம். ஒரு 2-3 பிராக்டிஸ்க்கு பின்னால நீ வேறப்பா, ரூமி சொன்னாரு அவன் சொன்னான்னு சும்மா நடக்கிற சான்ஸே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நேஷனல் ஹைவேல திருப்பி சர்வீஸ் ரோடுக்கு வந்துருவீங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா,
மெல்ல 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 நீங்க உங்க வாழ்க்கையில மெயின் பிரயாணத்துல முக்கியமான பங்கெடுக்கிற பிரயாணத்துல போயிட்டு இருக்கும் போது இது மாதிரி சர்வீஸ் ரோட்ல கீழே இருக்கிறது இயற்கை எண்ணங்கள் தாக்கத்தினால. இதை புரிஞ்சுக்கணும். நான் சார் எல்லாம் பண்ணேன், திருப்பி நான் நேஷனல் ஹைவே விட்டு சைடு வேல போயிட்டு இருக்கேன் அல்லது சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கேன்னு ஒப்பாரி வைக்காதீங்க. அது இயற்கை. ஏன்னா நீ பாஸ் ஆக போற, சோதனைகள் வரும். ஒரு பதில் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா வராது. இது இப்ப என்ன பண்றீங்க, உங்களுக்கு இது வரைக்கும் நிகழ்காலத்திலிருந்து இறந்த காலத்துக்கு போயிட்டு தெரியாம இருந்தது. இப்போ போய் அரை மணி நேரம் கழிச்சு ஆஹா மெடிடேஷன் பண்ண வந்தோம், விட்டமின் அரை மணி நேரம் கழிச்சு தெரிகிற இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அரை மணி நேரத்துல நீங்க ஐயோ ட்ராக் மாறிட்டேனே, நேஷனல் ஹைவேல இருந்து சர்வீஸ் ரோடுக்கு வந்துட்டேன்னு புரியுற ஆளுக்கு 6 நிமிஷம் புரிஞ்சிடும், நான் ட்ராக்ல இல்ல, நான் சர்வீஸ் ரோட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மெயின் ரோடுக்கு அது நேஷனல் ஹைவேக்கு போயிருவீங்க. இந்த மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்ச உடனே பாடியில உணர்வு, கெமிஸ்ட்ரி மாறும். இப்ப ஆல்கெமி, இந்த விஸ்டம் எந்த எண்ணத்தை எடுத்து கையாளணும், நான் ட்ராக்ல இல்லைன்ற விஷயத்த சொல்லும், இல்ல நான் ட்ராக்ல போகிற விஷயத்த சொல்லும். இப்ப மெல்ல 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 நேஷனல் ஹைவேல இருந்து கீழே வந்தவங்க மெல்ல மெல்ல சர்வீஸ் ரோட்ல இருந்து மேல போயிருங்க. சர்வீஸ் ரோட்ல அதிகமா போவீங்க, இருந்தாலும் இடையில நேஷனல் ஹைவேக்கு போவீங்க. இந்த புரிதல் வந்த பின்னால அதிகமா நேஷனல் ஹைவேல போவீங்க, சர்வீஸ் ரோட் கொஞ்சமா வருவீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகபட்சமா நேஷனல் ஹைவேல போவீங்க, கொஞ்சமா சர்வீஸ் ரோட் வருவீங்க. அதிகபட்சம் மேக்சிமம் நேஷனல் ஹைவேல போவீங்க, ரொம்ப கொஞ்சமா சர்வீஸ் ரோட் வருவீங்க. இப்படி இந்த மாற்றங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அது 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம். நிச்சயமா உணர்வு நிலையில வாழக்கூடிய மந்திர சக்தியை நீங்க அடைவீர்கள். எப்ப உணர்வு நிலையில பிரசன்ட் டென்ஸ்ல தி நவ்ல நல்லா புரிஞ்சுக்கணும், கான்சியஸ் லிவிங்ல அவேர்னஸ் லெவல்ல நீங்க வாழ ஆரம்பிச்சீங்களோ ஞான புரிதல் வந்த மாதிரி தான். இந்த ஞான புரிதல் வந்த பின்னால கெமிஸ்ட்ரி மாறும், ஆல்கெமி மாறும், எல்லாம் மாறும், புதிய அனுபவங்கள்லாம் வரும். இந்த நவ், இந்த பிரசன்ட் டென்ஸ், இந்த உணர்வு நிலை, இந்த கான்சியஸ் லிவிங் உங்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்ததுனால நீங்க யார்கிட்டயாவது போய் இது மாதிரி எனக்கு அனுபவம் வந்துக்குன்னு கேட்காதீங்க, கேட்க கூடாது. ஏன்னா உங்க அனுபவம் உங்களை சேர்ந்தது, அனுபவிக்கிறேன் நீங்க, உங்க அனுபவம் வேற, என் அனுபவம் வேற, நான் அனுபவிக்கிறேன் வேற. அதனால கம்பேர் பண்ண வேண்டாம். உங்க அனுபவத்தை அப்படியே பொத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா மூடி வச்சிருங்க, ஏன்னா பாதுகாப்பு வச்சிருங்க. ஏன்னா நீங்க சொன்ன அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கிறதுனால கிரிக்கெட் வாங்க ஏதாவது சொல்லுவாங்க, தேவையில்லாத விஷயம். ஓகேங்க. இப்ப உணர்வு நிலையில வாழும் போது நீங்க ஒரு ஞானியின் தன்மையை பெறீங்க. அதான் உண்மை. ஞானின்றது யாருங்க? எது வேணும், எது வேணாம், எதை எடுத்துக்கிறனும், எதை விடணும், எது உகந்தது, எது உகந்தது இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்க ஞானம் வந்த உடனே தேவையில்லாத எண்ணங்களை விடுவதும், தேவையில்லாத விஷயங்களை கைகழுவுறதும், தேவையில்லாத பேசாம இருக்கிறதும் ஞானம், ஞான புரிதல். ஜூம், மந்திரகாரி அதெல்லாம் வேஸ்ட், நமக்கு தேவையில்லாதது. அதனால இந்த ஆல்கெமி, இந்த விஸ்டம், இந்த ஞானம் உங்களை சேர்ந்த உடனே நீங்க ஒரு புதிய மனிதனா உருவெடுக்கிறீங்க. அதான் சத்தியம். அதனால மூச்சு பயிற்சியில ஆரம்பிச்சு மெல்ல 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 நீங்க ஒரு ஞானம் பெற்ற அருகதையுள்ள ஆத்ம ஞானியா மாற முடியும்ன்றது சத்தியம், உண்மைன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பாருங்க. விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைச்சவன் பேசுறேன், கிடைக்கலன்னு சொல்லுங்க. அதை பத்தி சந்திப்போம், சிந்திப்போம், உறவாடுவோம், பேசுவோம், பிரச்சனைகளை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ். வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.